ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. பட் இவளோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருப்பா. அவள் சரியான வசப்பூச்சி. ஹீரோயின் மேலே எப்போவுமே ஒரு பொறாமையிலே இருப்பா. அவளுக்கு மட்டும் ஏன் இது கிடைக்குது, அவளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பா. இதனால ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூடயே இவ வந்து அஃபேர்லேருந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து துரோகம் பண்ணுவா. இப்படி தான் இந்த கதை பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை, இவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிம். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக ரொம்ப பயத்தோட அழுதுகிட்டே ஒரு வீட்டோட மாடிக்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி பயந்துட்டு அந்த கதை ஓப்பன் பண்ணும்போது அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஹஸ்பண்ட் கூட அவளோட ஃப்ரெண்டுமே ஒன்றா இருக்காங்க. இதை பார்த்து இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அவள் கத்துறா ரிட் அப்படின்னு. அவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் ரிட்டு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிரானுங்க. ஸோ ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு அழுகுறா. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ பிம் பிம் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்ட்டு அந்த ரிட்டு பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்த வரானா. ஆனால் இவள் பார்த்தீங்கன்னா எப்படி சமாதானம் ஆவா, கண் முன்னாடியே பார்த்துட்டாள். ஸோ விட்றா, கையை விடு கையை விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை, கன்னத்துலேயே ஒரு அறையை தான் விட்டுட்டு இருக்கா. என்ன ஒரு கேவலமான ஒரு ஃப்ரெண்டு, கேவலமான ஒரு புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஜார் இருக்குது, அதை தூக்கி அடிப்பா பாருங்க. ஸோ அது அப்படியே உடஞ்சி பீஸ் பீஸாக விழுந்துட்டு இருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த விசப்பூச்சி மேலே விழுந்திருக்கும். ஸோ இந்த விசப்பூச்சியோட பேர் பார்த்தீங்கன்னா ரீனா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்ப்பா. ஏன் இவ இப்படி பார்க்குறா அப்படின்ட்டு ஹீரோனு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தகச்சு போய் தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஸ்கூல் தான் ஒன்றா படிச்சுட்ருக்காங்க. அப்போ இந்த ரீனா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, அதே மாதிரி ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ண அப்படின்னு. ஸோ இந்த மேடமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தான் ஆடிட்டுருக்கா. ஆனால் அங்கே உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்குன்னு ஒருத்தவன் தூங்குறான். சில பேர் பார்த்தீங்கன்னா கையே தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா மேக்கப் பண்ணக்கூடிய அந்த ரூம்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. நீ சூப்பராக பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் நான் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெருமையாக தற்பெருமையாக பேசிகிட்டு இருக்கு. அந்த நேரம் கொஞ்சம் கேர்ள்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அடுத்து உனக்கு தான் அவார்ட் கொடுக்க போகிறாங்க, ஸோ நீ கொஞ்சம் ரெடியாக அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்பாக்கா அவங்களுக்கு நான் டச்சப் பண்ணி விட்றேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட தங்கச்சி தான். இவளோட பேர் வந்து வானு. அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ இவளோட மூஞ்சியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. இந்த ரீனாவோட மூஞ்சி கேட்குறா, ஆமாம் என்ன இந்த அவார்டை பார்த்து ரொம்ப பெருமையாக பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஆமாம், நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு இந்த அவார்டை வின் பண்ண போகிறா. ஸோ இது மிகப்பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வயிறெல்லாம் எரியுது. அந்த டைம் தான் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த ரீனா பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அவள் வந்துட்டு அவார்டை கொண்டு போய் அந்த சீஃப் கிட்ட கொடுக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்கிட்ட கொடுக்குறாங்க. இவ ஒரு ஓரமாவது போய் நிற்கலாம்ல. இவ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ அவங்க தங்கச்சி வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ வா வந்து இந்த அவார்டை சேர்ந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அவள் பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை வந்து பிடிச்சி அப்படியே போஸெல்லாம் கொடுத்துட்ருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளோட கைக்கே அந்த அவார்ட் போயிடுது. ஹீரோனோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்திருப்பா. பட் இதை பார்த்தோன்னா அவளுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கல. என்ன நம்ம ஃப்ரெண்டு கையில் தானே கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறா. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் போடுறதுக்காக வராங்க. அப்போது ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து எகிரி குதிச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோன் நோக்கி தான் வந்துட்டு இருக்கான் தண்ணி குடிச்சிட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதியாக, இவன் திருட்டு பையனாக இருப்பானோ, நம்மளை நோக்கி வேற வர மாதிரி இருக்கே அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலை டஸ்ட்பினில் போட்டுட்டு ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைப்பான். இங்கே பாரு, நீ திருட்டு பையன் தானே, என்கிட்ட வந்த அப்படின்னா நான் கத்திடுவேன் அப்படின்னு. எம்மையம்மா நான் திருட்டு பையன்லாம் இல்லாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ கேட்கவே மாட்றா. கிட்ட வராத அப்படின்னு. ஏமா கத்தாதம்மா, வேற எவனாவது நான் திருட்டு போய் நினைச்சிட போறோம் அப்படின்ட்டு வாயை பொத்த வரான். இவ பார்த்தீங்கன்னா அவனு கத்துறா. இவ கத்துற சத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்துட்டு கேட்குது. அவங்க அம்மா அப்பா அவங்க தங்கச்சி எல்லாரும் ஓடி வந்து இவனை பார்த்தீங்கன்னா அடி வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு தர்ம அடியா விழுந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கத்திர, அட நிறுத்துங்கடா, நான் ஒன்றும் திருட்டு பையன் கிடையாதுடா, பக்கத்து வீட்டை எங்கள் அப்பா விலைக்கு வாங்கியிருக்காங்கடா, அதனால தான்டா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு. சும்மா பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்லும்போது
நான் வேணா ஃபோன் பண்ணி தரட்டுமா? பேசுறீங்களா? வீட்டு சாவிய நான் தொலைச்சுட்டேன். அதனால தான் நான் வீட்டு செவரு ஏறி குதிச்சு வந்தேன்யா அப்படின்னு. ஹீரோயின் வந்து கேட்குறா, அம்மா உங்களுக்கு இவனை யாருன்னு தெரியுமா அப்படின்னு. இவன் பேரு ரிட்டுமா. பக்கத்து வீட்டுக்கு புதுசா வரப்போறவங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிருது. அவனும் சொல்லிட்டு இருக்கான், நான் ஒண்ணும் திருட்டு பையனும் கிடையாது, ரேபிஸ்ட்டும் கிடையாது. உங்களோட நெய்பர் தானா அப்படின்ற மாரி அப்படியே ஸ்மைல் பண்றான். ஹீரோனுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு மூஞ்செல்லாம் நல்லா தொடச்சிட்டு இருக்கான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சாரிலாம் கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோனோட அப்பா வந்து கேட்குறாங்க, உனக்கு பலமா ஏதாவது காயமாயிருச்சா அப்படின்னு. உடம்பு ஃபுல்லா பலத்த காயங்கள் தான் அப்படின்ற மாரி சொல்றான். சரி, இதுக்கப்புறம் நீங்களும் நானும் பக்கத்து வீட்டுக்காரங்களா ஆயிட்டோம். பட் இந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தாலுமே, இது வந்துட்டு மெமரபிளா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. ஸோ இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்காங்க. அப்ப நெறைய பசங்க பார்த்தீங்கன்னா புல்லி பண்றாங்க. ஆமா, நீ அவார்ட் வாங்குனீல்ல, அந்த அவார்டு கொஞ்சம் காட்டு பார்ப்போம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த லூசு பையங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு அவ அங்கருந்து போகும்போது, அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. ஒரு பிரச்சனை, இங்க வந்து பாரு அப்படின்னு. தரன்னு ஒரு இடத்துக்கு தான் இழுத்துட்டு வந்திருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரீனா வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த புள்ளைங்கள புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்கு. "நீங்க தானே இந்த விஷயங்கள பண்ணீங்க" அப்படின்னு. "நான் எதுக்கு இத பண்ணணும்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஏன்னா உங்களுக்கு ஹீரோயின் மேல ஜெலஸ். அதனால தான் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாரிலாம் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த அவார்ட வந்து பார்க்குறாங்க. அந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே சுக்கு சுக்கா உடைஞ்சு கிடக்கு. அத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறா. "இத யாரு பண்ணது?" அப்படின்னு. அப்ப ரீனா வந்து கேட்குறா, "அதத்தான் நானும் கேட்குறேன். இத யாரு பண்ணது?" அப்படின்னு. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, நான் இல்லன்ற மாரி சொல்லும்போது, "அப்ப நீங்க 2 பேர் தான் பண்ணீங்களா?" அப்படின்னு. "எங்க மேல எதுக்கு நீ பழி தூக்கி போடுற?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இங்க பார், இவ வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவளோட எனிமி என்னோட எனிமி தான். இதுக்கப்புறம் அவள யாருமே சீண்டக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஹீரோன பார்த்தீங்கன்னா, தனியா கூட்டு போறாங்க. அப்போ வான் வந்து கேட்குறா, "ஆமா, இந்த ரீனா ஏன் உன்ன அக்யூஸ் பண்றா?" அப்படின்னு. "அதான் எனக்கும் தெரியல. ஒண்ணும் புரியல." அப்படின்ற மாரி சொல்லும்போது, தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரினா மேல ஏதோ ஒரு சந்தேகம் வர மாரி தான் காட்டுறாங்க. இதுக்கப்புறமா நைட்டு போல ஹீரோயின் இத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. "இன்னைக்கு ரினா வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்ணால்ல. உனக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா?" அப்படின்னு. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஏன் அவளே அந்த அவார்ட உடைச்சிருக்க கூடாது? அவ ஏன்டி அத பண்ண போறா? அவளுக்கு ஒரு வேளை உன் மேல பொறாம இருந்து, அதனால அவ இத பண்ணியிருந்திருக்கலாம்ல. பைத்தியமாடி! அவ அந்த மாரிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது." அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. யார் அந்த விஷயங்கள உண்மையா பண்ணா அப்படின்றது தெரியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கத்துற மாரி சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு அடிச்சு பிடிச்சு கீழ வந்து பார்த்தா, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்படியே மறுநாள் போல அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரினா வரா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டே வந்து அவள ஹக் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்குலாம் வரமாட்டேன். ஏன்னா எங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில்ல வந்து பே பண்றதுக்கு ரொம்ப அமௌண்ட் தேவைப்படுது. அதனால நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு. இல்ல, இல்ல, நீ அந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னடி பேசுற? எனக்கு அமௌண்ட் வேணும்ல அப்படின்னு. இல்ல, இல்ல. அதுக்கு ஏதாவது நம்ம வேற ஒரு வழிய பார்த்துக்கலாம். நீ இல்லாம என்னால ஸ்கூல்ல இருக்க முடியாது அப்படின்ற மாரி அவ சொல்றா. அப்படியே அந்த ரீனாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ணி தான் ஆகணும். காசு குடுங்க அப்படின்னு. அவர் வந்து சொல்றாரு, அது அவங்களோட பிரச்சனை. நீ தலையிடாத அப்படின்னு. நீங்க மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, நானுமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் வந்துட்டு ஊர் சுத்த போவேன். அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, இங்க பாரு, நீ இத வச்சுலாம் என்ன மிரட்டக்கூடாது அப்படின்னு. அவ மூஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மாறுது. பத்திரகாளியா ஆயிட்டு இருக்கா. அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அவள கட்டி பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்யுங்களேன் அப்படி. மறுநாள் போல அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ரினாவோட அம்மா, அப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு செக் எடுத்து நம்ம ஹீரோனோட கையில குடுக்கும்போது, அவங்க அத எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கும் போல. "இல்ல, இத எங்கனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது பெரிய அமௌண்ட்டா இருக்கு" அப்படின்னு. அப்போ ரினாவோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "நாங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டோம். இவ்வளோ காசு ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நீங்க ஒண்ணும் வருத்தப்படாம இந்த காச வாங்கிக்கோங்க" அப்படி. அப்போ ரினாவும் வந்து சொல்லிட்டு இருக்கா, "ஆன்ட்டி நீங்க கண்டிப்பா இத வாங்கிக்கறணும். ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வராம இருக்கிறதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ நீங்க வாங்கி தான் ஆகணும்" அப்படின்னு. இவ இந்த மாரி சொல்லும்போதெல்லாம் அவங்க அப்பாவோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மாறுது. காசு குடுக்குறோமே அப்படின்ற மாரி நெனைக்கிறாரா? இல்ல அவங்க பொண்ண பத்தி வேற ஒரு அசம்ப்ஷன் இருக்கா அப்படின்றதோ தெரியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட அம்மா வந்து சொல்றாங்க, "உனக்கு தாம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்" அப்படின்ட்டு.
அட என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அவள இந்த மாதிரிலாம் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இதையுமே அவங்க அப்பா ஒரு மாரியா தான் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தனியா வந்து ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. பட் இந்த காச நான் எப்படியாவது ரிட்டர்ன் குடுத்துர்றேன் அப்படின்னு. இல்ல, இல்ல. இது வந்து ஒரு ஹெல்ப் தான். ஸோ நீ வந்துட்டு காசு குடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இந்த உலகத்திலேயே எனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்ற மாரிலாம் சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஆனா இது மூஞ்சி பார்த்தீங்கன்னா, அப்படியே வில்லத்தனமா தான் மாறிட்டு இருக்கு. அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குது. இதுதான் ஹீரோயினோட அவார்ட பார்த்தீங்கன்னா, தூக்கி போட்டு உடைச்சிருந்திருக்கும் போல. இதுக்கப்புறம் நம்ம எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணிக்கிறலாம். என்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட தரேன். அதே மாதிரி நீயும் பண்ணு அப்படின்ட்டு ஒரு மாரி தான் பாக்குது. அப்படியே மறுநாள் போல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பஸ்ல தான் வந்துட்டுருக்கா. பஸ்ல வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதே சமயம் இந்த ரீனா பார்த்தீங்கன்னா, அப்படியே கார்ல வந்து இறங்கிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி குடுத்து அப்படியே கரெக்ட் பண்றா. ஆனா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா உட்காந்து தனியா படிச்சுட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்றாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹேப்பியா தான் ஃபீல் பண்றா. இதுக்கப்புறமா ஹீரோனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சும்மா வெளிய போயிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. அந்த ரிட் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ ஒருத்தவர் மண்டையில ஒரு பெரிய மாஸ்க் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டுட்டு, "ஹாய் வாங்க" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவங்க எல்லாருமே பயந்தே போயிடுறாங்க. ஒருவித பயத்தோட தான் வந்துட்டுருக்காங்களா, அவரு பார்த்தீங்கன்னா, "ஐயோ! சாரிங்க, சாரிங்க" அப்படின்ட்டு அந்த ஹெல்மெட்ட பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு இருக்காங்க. "நான் தான் ரிட்டோட அப்பா" அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஹேப்பி ஆயிடுறாங்க. ஆமா, இவங்க 2 பேரும் அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவ வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு பொண்ணு, இவங்க வந்து என்னோட 2வது பொண்ணு அப்படின்னு. அப்ப இவர் வந்து சொல்றாரு, "என்னோட ஒய்ஃப்‌க்கு உங்க பொண்ண பார்த்தா ரொம்பவே பிடிச்சிரும். சரி வாங்க, உள்ள வாங்க" அப்படின்ற மாதிரி அப்படியே கூட்டு போறாங்க. இதுக்கப்புறமா அந்த ரிட்டோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. "லெமன் எடு, லெமன் எடு" அப்படின்னு. அட லெமன் இல்ல அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும்போது, "இப்ப என்ன பண்றது?" அப்படின்ட்டு. "நான் பக்கத்து வீட்ல லெமன் மரம் இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். அங்க போய் வேணா நம்ம புடுங்கிட்டு வரலாமா?" அப்படின்னு. அதான் ஹீரோனோட வீட்ட தான் சொல்றாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வராங்க. அவங்களும் "உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ புடுங்கிக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ரிட்டோட அம்மா வந்து சொல்றாங்க, "நான் வந்துட்டு அந்த டிஷ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு குடுத்து விட்றேன்" அப்படின்னா, "சரி, சரி, ஓகே" அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. இதுக்கப்புறமா அந்த வான் இருக்கால்ல, அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, "ரிட்டோட அம்மாவுக்கும் ரிட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அது எப்படி?" அப்படின்னு. "ஏண்டி இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வியாடி?" அப்படின்ற மாரிலாம் கொஞ்சம் ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா, அந்த நேரம் ரிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்கான். அவங்க வந்து என்னோட ஸ்டெப் மதர். அதனால தான் எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் அவன உட்கார வச்சு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவனும் சொல்லிட்டு இருக்கான், "எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு 7, 8 வயசு இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. இந்த ஆன்டி வந்து எங்க அம்மாவோட ஜூனியரா இருந்தாங்க. எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க எங்க வீட்ட வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் அவங்களும் லவ் பண்ணி, இப்ப வந்து அவங்களுக்கு கல்யாணமே ஆயிருச்சு. இப்போ உனக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சுல?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, கிளியர் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்றேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஷ் எல்லாம் மேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு போறது. ரிட்டோட அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயின. ஸோ 2 வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுட் எல்லாம் வருது, போகுது, வருது, போகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ரிட்ட பார்த்து ஸ்மைல் பண்ண, ரிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோன பார்த்து ஸ்மைல் பண்ண, இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இவளோட சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகி நின்னுட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைமு ரிட்டு பார்த்தீங்கன்னா, பைக்ல வந்துட்டுருக்கா. "அம்மா என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "என்னோட சைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆமா, பக்கத்துல ஒரு கடை இருக்கு" அப்படின்னு. அதனால இவன் பார்த்தீங்கன்னா, அவள பைக்ல உட்கார வச்சு, அந்த சைக்கிள இவள பிடிக்க விட்டு அப்படியே கூட்டு வந்துட்டுருக்கு. அப்போ ரிட்டு பார்த்தீங்கன்னா, அவளோட கைய எடுத்து அப்படியே இடுப்புல வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறா. "நல்லா இங்கே பிடிச்சுக்கோ" அப்படின்னு. ஆனா, அவளுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கும் போல. ஸோ, அவ பார்த்தீங்கன்னா, கைய வந்துட்டு அப்படியே எடுக்கிறா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவன் டைட்டா பிடிச்சு வச்சுக்கிறான். "நல்லா பிடிச்சுக்கோ" அப்படின்னு. அவளுக்கு ஒரு மாரியா தான் ஃபீல் ஆகுது. இப்படியே இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்களா, அப்ப சைக்கிள் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் மிஸ் ஆயி கீழ விழுந்துருது. ஸோ, உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ இறங்கி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்களா. "உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா?" அப்படின்ட்டு ஹீரோயினோட கைய பிடிச்சு இவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த பக்கமா தான் ரீனா வந்து கார்ல போயிட்டு இருந்திருப்பா. எவனோ ஒருத்தவன் நம்ம ஃப்ரெண்டோட கைய பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே கார ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இறங்கி வரா. இந்த ரிட்டு பார்த்தீங்கன்னா, அவள ஒரு மாதிரி பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அவ பார்த்தீங்கன்னா, அப்படியே கையெல்லாம் பிரிச்சு விட்டுட்டு, "எம்புட்டு தைரியம் இருந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்ட வந்துட்டு நீ இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுவ" அப்படி இப்படின்ட்டு. "அடியடி இல்லடி, இவரு என்னோட நெய்பர்" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, "எது நெய்பரா?" அப்படின்ட்டு இவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த சைக்கிள்லாம் பஞ்சர் பார்ப்பாங்கல்ல, அந்த கடையில உட்காந்துட்டு அவளோட சைக்கிள பார்த்தீங்கன்னா, அவ ரிப்பேர் பண்றத பார்த்துட்டு இருக்கா. இங்கிட்டு தனியா நின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவன பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது,
அவளும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்குறா. ஸோ, இவன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஆள் தான் போல. பயங்கரமான காரெல்லாம் வச்சிருக்காங்க போல. அந்த கார பார்த்தோன்னப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே திரும்பி ரிட்ட பார்க்கும்போது, ரிட்டும் பார்த்தீங்கன்னா, இவளையே ஒரு மாரியா தான் பார்த்துட்டுருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பார்க்குறது, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஏக்கமா பார்க்குற மாரி தான் தெரியுது. ஹீரோயின் வந்து இவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "பயங்கர வெயிலா இருக்கு. நீ வீட்டுக்கு போ. நாங்க ரிப்பேர் பண்ணிட்டு போயிர்றோம்" அப்படி. "இல்ல, இல்ல. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ரிட்டுமே வந்துட்டு இருக்கான். இவ ஊடாக்குல வந்து சொல்லிட்டு இருக்கா, "என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பா உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு. அட அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஸ்டார்ட்டிங்ல ஹீரோனுமே என்ன தப்பா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, திருட்டு பையன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு கோவமே இல்லையா? நான் ஏங்க உங்க மேல கோவப்படணும்? நீங்க அந்த அளவுக்கு பியூட்டியா இருக்கீங்களே அப்படின்ற மாரி அவன் சொல்றான். ஓ! அப்படியா? சரி உங்க நேம் என்ன? என்னோட பேர் வந்து ரீனா. ரீனாவா? ரொம்ப சூப்பராவே இருக்கே! உங்களுக்கு ஏத்த பேரா கூட இருக்கே! அப்படின்ற மாரிலாம் சொல்லி வழிஞ்சிட்டு இருக்கான். 2 பேரும் வழியறத பார்த்தா ஹீரோனுக்கு தான் ஒரு மாரியா இருக்கு. இதுக்கப்புறம் ரிட்டோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அவர் வந்து ரிட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "நான் வந்து என்னோட கிளையண்ட்டுக்கு ஒரு பெயிண்டிங்க கிஃப்ட்டா குடுக்கணும். அதனால நீ வந்துட்டு ஒரு மாடல தேடு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருக்கணும். பெரிய கண்கள்லாம் இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் மாரி இருக்கணும்" அப்படின்னு. அப்ப நான் அவளையே மாடலா உட்கார வச்சு நானே வரைஞ்சு தரேன் அப்படின்னு. அட இது நல்ல ஐடியாவா இருக்கே! அப்படின்ற மாரி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோன பார்த்தீங்கன்னா, உட்கார வச்சு தான் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரினா வரா. இத பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கு. ஆமா என்ன பண்றீங்க? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அது எங்க அப்பா வந்துட்டு அழகா பெரிய கண்கள் இருக்கிற மாரி ஒரு மாடல் வேணும்னு சொன்னாரு. அதனால தான் அவள உட்கார வச்சு நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓ! அப்போ உன் கண்ணுக்கு நான்லாம் அழகா தெரியலையா? அப்படின்ற மாரி கேட்கிறா. அட! நீயும் அழகுதான். அப்ப நீ என்னலாம் வரைய மாட்டியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வந்து இவள ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உன்ன நான் வரையிறேன் அப்படின்னு. ஏன்பா? உங்க அப்பா கேட்ட மாடலா? நான் இருக்கக்கூடாதா? அப்படின்ற மாரிலாம் வழிஞ்சு வழிஞ்சு கேட்கிறா. ஹீரோனுக்கும் ஒரு மாரியா தான் இருக்கு. எனக்கும் டிராயிங் பண்றதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கும் சொல்லிக் குடுக்குறியா? அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கைய பிடிச்சு அந்த ட்ராலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட இந்த மேடம் வேற ஆர்டர் பண்றாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் தாகமா இருக்கு. தண்ணி கொண்டு வா அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா, அது பெருசா கண்டுக்காம தண்ணியெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறா. இதுக்கப்புறமா இவன் பார்த்தீங்கன்னா, இந்த ரீனாவோட ஃபோட்டோவ தான் கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட குடுக்குறான். அத பார்த்தோன்னே அவரு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. "ஏன்டா நான் உன்கிட்ட ஹீரோயினோட ஃபோட்டோவ தானே கேட்டேன். எதுக்கு இந்த பிள்ளையோட ஃபோட்டோ கொண்டு வந்து குடுத்துருக்க?" அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நெளிகிறானா, "உனக்கு இவள பிடிச்சிருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "என்னப்பா இவ்வளோ ஓப்பனா கேட்குற? அப்ப நீயும் ஓப்பனா பதில் சொல்லு" அப்படின்னு. "ஆமாப்பா, எனக்கு அவள ரொம்பவே பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க. "ஏம்மா உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு. "இல்ல நீயும் ஹீரோயினும் தான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. அவ ரொம்ப கஷ்டப்படுவாள்ல" அப்படின்னு. "அம்மா என்ன பேசுறீங்க? அவ வந்து என்னோட தங்கச்சி மாதிரி. எனக்கு அவள பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வரல. பட் ரினாவ பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டா, ஒரு மாதிரி ஃபயர் ஆன மாரி இருந்தது" அப்படின்னு. "பார்த்துடா அந்த ஃபயரு மொத்தமா உன்ன அழிச்சிற போது" அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. "அப்பா சும்மா ஜோக் பண்ணாதீங்க" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரினாவ உட்கார வச்சு தான் அவன் ட்ரா பண்ணிட்டு இருக்கானா, "டேய் கழுத்து வலிக்குது சீக்கிரம் வர" அப்படின்ட்டு. முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு வந்து பாரு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவளும் வந்து பார்க்குறா. "அட ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அட நீ அவ்ளோ அழகா இருக்க" அப்படின்ற மாரி 2 பேரும் கொஞ்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உட்காந்து அப்படியே சிரிச்சு தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம் ரிட்டோட அம்மா பார்த்தீங்கன்னா வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கடுப்போட தான் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஹீரோனோட வீட்ல தான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது போல. ஹீரோனோட அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "ஆமா, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா?" அப்படின்னு. "அவளுக்கு பெயிண்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அதனால தான் உங்க பையன ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அவ இது பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு. "அவளுக்கு வேணும் அப்படின்னா வேற எங்கனாச்சும் போய் பண்ணிக்க வேண்டியதானே? என் பையன ஏன் கூப்பிடுறா?" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. "இருங்க நான் இத உள்ள வச்சுட்டு வரேன்" அப்படின்ட்டு அவங்க தனியா கலந்துக்கிறாங்க. அந்த டைம் தான் இந்த ரினா பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணுது, "இங்க பாரு. நீ வந்து என் பையன் கூட ஒட்டி உறவாடுறது, க்ளோஸா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்காத. ஏன்னா நீ அவனுக்கு கரெக்டான ஆளே கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீ என்னையவா இன்சல்ட் பண்ற?" அப்படின்ட்டு. இவங்க ஸ்டெப் மதர் தானே. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அத சொல்றதுக்கு நீ தகுதியே கிடையாது. நீ வந்துட்டு அவங்க வீட்ட பார்த்துக்கிறேன்னு உள்ள வந்து, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆள் தானே. நீலாம் அத பேசாத. உன்னோட அட்வைஸ நீனே வச்சுக்க. நீ சொல்ற அட்வைஸ நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன்" அப்படின்ட்டு ரொம்ப திமிரா தலக்கணமா பேசிட்டு போகுது. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கடுப்பா இருக்கு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவத்தோட அப்படியே விறுவிறுன்னு வந்து பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காள. இவங்க 2 பேத்துக்கும் ஒண்ணும் புரியல. "ஆமா என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவ பாட்டுல போறா. அப்போ ரிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா, "நீ இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் போய் அவள சமாதானப்படுத்துறேன்" அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஓனவ பார்த்தீங்கன்னா, அழுதுட்டு இருக்கா. "என்னாச்சு? என்னாச்சு? சொல்லு" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "இது என்னோட தப்பு தான். என்னோட தப்பு தான்" அப்படின்னு.
என்ன சொல்ற? அவங்க இந்த மாதிரியா சொன்னாங்க? அப்படின்ற மாரி இவன் கேட்குறான். அவன் என்ன கருமத்த சொன்னான்றது தெரியல. அவங்க என்னோட நல்லதுக்கு தான் சொன்னாங்க. நீ வந்துட்டு அவங்கள போய் எதுவுமே கத்திராத அப்படின்ட்டு, அவனோட கைய பார்த்தீங்கன்னா பிடிக்கிறா. இவனுக்கு ஒரு மாரியா தான் ஆகுது. இல்ல. நான் போய் அவங்கட்ட கேட்பேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, நான் உன்ன கேர் பண்றேன். அப்பனா உங்க அம்மாவுமே நான் கேர் பண்ணி தானே பார்க்கணும். என்னால எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே அழுது ஹக் பண்ணிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா, இன்னியுமே அவ மேல இருக்கிற ஃபீலிங்ஸ வளர்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. ஆனா இது மூஞ்சி பார்த்தீங்கன்னா கொடூரமா மாறுது. நேரா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான். நீங்க எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடுறீங்க? நான் இப்ப அடல்ட். எனக்கு தெரியும். என் லைஃப்ப நான் எப்படி பார்த்துக்கணும், வச்சுக்கணும் அப்படின்னு. நீங்க தலையிடாதீங்க அப்படி. அந்த அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா தான் இருக்கு. என்ன இந்த மாதிரி பேசிட்டு போறானே! அப்படி என்னதான் அவ சொல்லியிருந்திருப்பா அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் மாரி தான் போயிட்டுருக்கு. அதாவது ஹீரோவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டெல்லாம் ரெனோவேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறான். ஆட்ஸ் எல்லாம் குடுக்க போறான். அதனால கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோயினா அவங்க தங்கச்சி, அப்புறம் இன்னொரு ஒரு பையன் இருக்கான். இவன் யார் அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. ஆனா இந்த ஷோ எல்லாத்தையுமே இவன் தான் டைரக்ட் பண்றான். இப்போதைக்கு இவனை நம்ம டைரக்டர்ன்னு சொல்லி வச்சுக்கறலாம். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரிட்டா அப்புறம் அந்த ரினா 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. இவனோட காஸ்டியூம பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மேலேருந்து கீழ வரைக்கும் ஒரு மாரி பார்க்குறாங்க. நான் எப்படி இருக்கேன்? ஹேண்ட்ஸமா இருக்கானா? ஏன்னா ரினா தான் என்ன ரெடி பண்ணா அப்படின்னு. இதுல நீ அப்படியே டால் மாரி இருக்க அப்படின்ற மாரி என்ன சொல்லும்போது, வான் பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவன பார்த்தா டால் மாரியாக்கா தெரியுது. எப்படி பார்த்தாலும் எனக்கு அந்த மாரி தெரியலையேக்கா அப்படின்னு. வாய மூடுறி அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவன பார்த்தீங்கன்னா, உட்கார வச்சுட்டானுங்க. பட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா, டயலாக் வர மாட்டுது. இத்தன பேர் சுத்தி நிக்கிறாங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா, நர்வஸ் ஆகுறான் ஃபர்ஸ்ட் டைமு. எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் பேசுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆயிர்றான். ஸோ ஒரு ஃப்ளோக்கு வரவே மாட்றான். அப்போ ரினா பார்த்தீங்கன்னா, காதுல வந்து ஏதோ சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே ஃப்ளூயன்ட்டா ரொம்ப அழகா சூப்பரா பேசிட்டு இருக்கான். நான் ஹீரோயின் வந்து கேட்குறா, "ஆமா நீ என்னத்த தான் அவனோட காதுல சொன்ன?" அப்படின்னு. "அதுவா, நீ வந்துட்டு இப்போ பேசப் போற வீடு வந்து நம்மளோட வீடு. நம்ம 2 பேரும் அன்பா கிஸ் பண்ற மாதிரி அந்த மாரிலாம் யோசிச்சு பாரு. கண்டிப்பா நீ சூப்பரா பேசுவேன்னு சொன்ன. அதான் இவன் அழகா பேசுறான்" அப்படின்ட்டு அப்படியே வெட்கப்பட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்குற 3 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா தான் இருக்கு. இதுக்கப்புறமா அந்த வான் வந்து கேட்குறா அவங்க அக்கா கிட்ட, "அக்கா அவங்க 2 பேரும் ஏதோ டேட் பண்றாங்களா? அடுத்தவங்களோட விஷயம் நம்மளுக்கு எதுக்கு? பேசாம இரு" அப்படின்ட்டு. இதே டவுட்டா தான் இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ரிட்டுக்கிட்ட கேட்குறான். "நீ எதுவும் அவள அவள என்னடா அவள அப்படின்னு. சரி எங்க போற? நான் வந்துட்டு அவ கூட வெளிய போறேன்" அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஜோடி போட்டு போயிட்டுருக்காங்க. இந்த விஷயங்கள இவன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான். "அம்மா அவங்க 2 பேரும் எப்போ இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனாங்க?" அப்படின்னு. "வேலை விஷயமா என்கிட்ட கேளு. அடுத்தவங்க பர்சனல பத்தி என்கிட்ட கேட்காத" அப்படின்ட்டு அவ அங்கேருந்து போயிட்டு. இதுக்கப்புறமா அந்த 2 ஜீவன்களையும் தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, பைக்லலாம் பயங்கரமா ஊர் சுத்துறானுங்க. அப்புறம் பீச் சைடுலாம் போறானுங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் பார்த்தீங்கன்னா, க்ளோஸா ஒண்ணும் மண்ணுமா இருந்துறானுங்க. அப்ப இவ சொல்லிட்டு இருக்கா, "இங்க பார், நீ வந்துட்டு எனக்கு சொந்தமாயிட்ட. இதுக்கப்புறம் நீ எந்த பொண்ணு கூடயுமே இந்த மாதிரிலாம் ஒண்ணும் மண்ணா இருக்கக்கூடாது" அப்படின்னு. அப்படியே மறுநாள் போல ரிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோன மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். அவ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர தான் எடுத்து குடுக்குறா. "அம்மா நேத்தே வந்து நீ பிக்கப் பண்றதா சொன்னீல, எங்க போன?" அப்படின்னு. "என்ன மன்னிச்சிரு. நேத்து நான் பிரேம் கூட எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு. அந்த டைரக்டர் இருக்கான்ல, அவனோட பேர் வந்து பிரேமாமா. இத சொன்னோனே இவ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆயிடுறா. ஏன்னா நேத்து அந்த பிரேமுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்திருப்பா, "ஹீரோ வந்து உன் கூட தான் இருக்கானா?" அப்படின்னு. அவன் வந்துட்டு, "இல்லையே அவன் வரவே இல்ல" அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்திருப்பான். இவளுக்கு ஒரே டவுட் ஆயிருது. இவன் ஏன் நம்மகிட்ட பொய் சொல்றான் அப்படின்னு. பட் இருந்தாலும் கேட்கல. சரி ஓகே அப்படின்ற மாரி விட்டுறா. அந்த நேரம் அந்த வெசப்பூச்சிட்டு ஃபோன் கால் வருது. இவளும் பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்லு" அப்படின்ற மாரி தான் கேட்குறா. "உன்ன மீட் பண்ணணும்" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா வரா. "என்னடி விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "எங்க அம்மா வந்து நேத்து நீங்க எங்க போனீங்க?" அப்படின்ற மாரி கேட்டா. "நீயும் நானும் ஹானோட வீட்டுக்கு போயிருந்தோம்னு மட்டும் சொல்லு" அப்படின்னு. "ஏன்டி பொய் சொல்லணும்?" அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது, "அட நான் சொல்றத சொல்லு" அப்படின்ற மாரி சொல்லும்போது இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஹீரோவுமே வந்து அதாவது அந்த ரிட்டுமே வந்து பொய் சொல்லியிருந்திருப்பான்ல. அப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்களா? அப்படின்ற மாரி இவ கேட்றா. "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ட்டு இவ ஷாக் ஆகும்போது, "நான் கெஸ் பண்ணேன்" அப்படின்னு. "அட ஆமாண்டி" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. "என்னடி ஒண்ணா இருந்துட்டு இப்படி சிரிக்கிற? அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றா. மறுநாள் பார்த்தீங்கன்னா, அந்த ரிட்டு வந்துட்டு இந்த ரீனாவ ஏதோ ஒரு பார்ட்டிக்கு கூட்டு போறதுக்காக, பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கா. இவ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளாமரா தான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காளா. இவன் பேன்னு பார்த்துட்டு இருக்கான். "என்ன அப்படி பார்க்குற? நான் அழகா இல்லையா?" அப்படின்னு. "யாரு சொன்னா? இந்த உலகத்திலேயே நீ தான் அவ்ளோ அழகு" அப்படின்ற மாரி சொல்லும்போது,
இவனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அவள வெளிய கூட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்குல்லயா, அத ஓப்பன் பண்றான், "இங்க உட்காரு" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, அவன மேலேருந்து கீழ வர ஒரு மாரி பார்க்குறா. அவனோட ஷூலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஸ்ட்டா இருக்கு. "அட! என்னோட ட்ரெஸ் வந்துட்டு எவ்ளோ லென்த்தா இருக்கு. என்னால ஃப்ரண்ட்ல உட்கார முடியாது. ஸோ நான் பேக்ல உட்காந்துக்கிறேன்" அப்படின்ட்டு. அவனும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்ட்டு பின்னாடியே உட்கார வச்சு கூட்டு வந்துட்டான். அதே சமயம் அந்த ரினா பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டில ரொம்ப கெத்தா அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. எல்லாருமே ஒரு மாரியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க மேல இவ பார்த்தீங்கன்னா தெரியாம இடிச்சாரு. அந்த பெர்சனோட பேர் பார்த்தீங்கன்னா டென்னு. ஸோ அவனும் அப்படியே ஒரு மாரி பார்க்க, இவனும் ஒரு மாதிரி பார்க்க, அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டில 2 பேரும் ஒண்ணாவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பார்ட்டில பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, "டென் நீங்க வந்துட்டு கொஞ்சம் போஸ் எல்லாம் குடுத்தா நல்லாருக்கும். ஃபோட்டோ எடுத்துக்கிறலாம்" அப்படின்னு. அப்ப இவன் பார்த்தீங்கன்னா, "நீ வா" அப்படின்ற மாரி கூப்பிடுறான். "எது நானா? நான் வரல" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அட வாம்மா" அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கர ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இந்த சைடு அப்பாவியா அந்த ரிட்டு பார்த்தீங்கன்னா, அவளோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு இருக்கான். இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 10 வந்து சொல்றான், "நானே உன்ன ட்ராப் பண்றேன்" அப்படின்னு. "இல்ல, நான் தான் சொன்னேன்ல, நான் கார் கொண்டு வந்திருக்கேன். என்னோட டிரைவர் கூட அங்க வெயிட் பண்றாரு" அப்படின்னு. ரிட்ட பார்த்தீங்கன்னா, இப்ப டிரைவரா மாத்திட்டா போல. "ஓ! அப்படியா? சரி நான் கார் வரைக்கும்னாச்சும் வரேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஐயோ! நான் எத்தன தடவ சொல்றது? நான் ஒரு பையனோட பேசுறேன் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சாவே எங்க அப்பா என்ன பயங்கரமா திட்டுவாரு. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. "அட நீ ஏம்மா பயப்படுற? உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பையன் தான் நான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு. இந்த அம்மாக்கு உங்க அப்பாவ பார்த்தா பயமாமா. சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, ரிட்டு கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா எல்லாம் முடிஞ்சா? கிளம்பலாமா? நீ ரொம்ப டயர்டா இருக்கியா?" அப்படின்ற மாரிலாம் கேரிங்கா கேட்குறான். அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி நான் போயிட்டு கார் எடுத்துட்டு வரேன்" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போறானா, இவ பார்த்தீங்கன்னா அந்த 10 ஒரு மாரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. அவனும் ஒரு மாரி பார்க்குறான். இதுக்கப்புறம் கார்ல தான் ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க. இந்த மேடமுக்கு பார்த்தீங்கன்னா 10ஓட ஞாபகமா தான் இருக்கு. அப்போ இவன் வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்திருப்பான்ல, அத குடுக்குறான். "பாத்தியா? நீ இல்லாமயே உன்னை எப்படி அழகா வரைஞ்சிருக்கேன்" அப்படின்னு. "அட சூப்பரா இருக்கே! நீ தான் என்னோட ட்ரூ லவ்" அப்படின்ற மாரி இங்கேயும் ஒரு உருட்டு தான் உருட்டுறா. இதுக்கப்புறம் வீட்ல வந்து ட்ராப் பண்ணும்போது இவ சொல்லிட்டு இருக்கா, "ரொம்ப தேங்க்ஸ். நீ மட்டும் அந்த பார்ட்டிக்கு என்ன கொண்டு வந்து ட்ராப் பண்ணல அப்படின்னா, நான் வந்துட்டு ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன்" அப்படி இப்படின்லாம் சொல்லி அவனோட கன்னத்துல பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கு. மறுநாள் காலையில 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப இவ பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங் ஒண்ணா செலக்ட் பண்றா. "எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு" அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா, வாங்கி பார்க்குறான். ரொம்ப அழகா தான் இருக்கு. "இது எவ்வளோ?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவங்க என்னன்னா $3,00,000ன்றானுங்க. எது $3,00,000 அப்படின்ட்டு. "இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவளோட மூஞ்சியே மாறி போயிருது. மறுநாள் போல இவன் பார்த்தீங்கன்னா, அவள பிக்கப் பண்றதுக்காக தான் பைக்ல வரானா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, "என்ன? எதுக்கு வந்த?" அப்படின்னு. "அட வெளிய வா, உனக்கு நான் ஃபுட்டெல்லாம் வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு. "சரி, சரி. நான் வந்து என் கார்ல வரேன். உன் பைக்லலாம் வர முடியாது. ஏன்னா ரொம்ப வந்து வெயில் அடிக்குது" அப்படின்ட்டு அவ அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, அங்க 2 பிள்ளைங்க உட்காந்துருக்குங்களா, அதுக்குங்கிட்ட ஹெல்மெட்ட குடுத்துட்டு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டுருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துருக்காங்க. இவன் சாப்பிட்றான். ஆனா அவ சாப்பிடவே இல்ல. "என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "எனக்கு ரொம்ப இது போர் அடிச்சிருச்சு" அப்படின்ற மாரி சொல்றான். ஒரு மாரி பார்க்குறா. "என்ன சொல்ற?" அப்படின்னு. "கொஞ்சம் லோக்கலான ஃபுட்ட ஃபர்ஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அது எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு" அப்படின்ற மாரி சொல்றான். இவனுக்கு ஒரு மாரியா தான் இருக்கு. "நான் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு எக்ஸ்பென்சிவான எல்லா விஷயங்களையுமே வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு. "ஃபர்ஸ்ட்டு நீ என்ன பிக்கப் பண்றதுக்கு ஒரு கார்ல வா. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள பத்தி பேசிக்கலாம்" அப்படின்ட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாரி பேசிட்டு இருக்கா. அவனுக்குமே ஒரு மாரியா தான் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரினா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட தான் ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்திருக்கா. ஒரு டைமண்ட் நெக்லஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. "அம்மா இது நல்லா இருக்குல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அது பில் போடும்போது, ஆல்ரெடி இந்த பில்ல வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. யார் அப்படின்ற மாரி திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல அந்த 10 தான் வந்து நிக்கிறான். "அட நீயா?" அப்படின்ட்டு இவங்க மூஞ்சில பார்த்தீங்கன்னா, அப்படியே பல்ப் எரியுது. இதுக்கப்புறம் அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. "அந்த பார்ட்டில உன்னோட ட்ரெஸ் வந்து லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சுல, அதுக்கு சாரி கேட்குற விதமா தான் உனக்கு நான் இந்த நெக்லஸே வாங்கி தரேன்" அப்படின்ற மாரி சொல்றா. இவளா இன்னுமே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அப்புறம் "உங்க பெர்மிஷன் கூட நான் இவள சாப்பிடறதுக்கு வெளிய கூட்டு போகலாமா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அட நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா, என்ன யாருமே தடுக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்றா. இந்த பதில கேட்டோனே இவனுக்கே ஒரு மாரியா தான் இருக்கு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. "உனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிச்சிருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "எனக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப போரிங்கா தான் இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அப்படியா? நான் உன்ன போர் அடிக்காம பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றான். "அப்படியா? பார்க்கலாம். என்னை எப்படி தான் நீங்க இம்ப்ரெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம்" அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு ஒரு கார்ல வந்து பிக்கப் பண்ணி கூட்டு போயிட்டுருக்கான். இவளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கு.
அதே சமயம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, "இங்க பாரு, நீ அந்த 10 கூட சாப்பிடுறது, வெளிய போறது எல்லாம் ஓகே தான். பட் அவனோட ரெசார்ட்ல நீ போய் நைட் ஸ்டே பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த ரெசார்ட்ல எனக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்குப்பா. நான் ஒரு கெஸ்ட்டா தான் போறேன். நீங்க நெனைக்கிற மாரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீ என்னதான் பேசுறியோ, சரி உன் ஃப்ரெண்டையும் கூட கூட்டு போ." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் என்ன அந்த மாதிரி பண்ணோம்?" அப்படின்ற மாதிரிலாம் அவ கேட்கிறா. இவருக்கெல்லாம் பயங்கர கடுப்பா தான் ஆயிட்டுருக்கு. "இதுக்கு முன்னாடி நீ ஒருத்தனோட ஊர் சுத்திட்டு இருந்தியே, அவன எந்த இடத்துல வப்ப? இந்த விஷயம் மட்டும் அந்த 10ஓட அப்பாக்கு தெரிய வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அசிங்கம்." அப்படின்னு. "அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். அந்த ரிட் இருக்கான்ல, அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஆனா, இந்த 10 இருக்கான்ல, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு. ஏன் வருங்கால ஹஸ்பண்ட் கூட சொல்லலாம்." அப்படின்னு. அவர் கடுப்பாயி எந்திரிக்கிறாரா, "நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் என்னோட படிப்பு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து கண்ட்ரோலா தான் இருப்பேன்." அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த ஆளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அவர புடிச்சு திட்டிட்டு இருக்கு. "நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நம்ம பொண்ண நம்பவே மாட்டீங்களா?" அப்படின்னு. "ஏய், நீ என்ன பைத்தியமாடி? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த 10 வந்து ஒரு ப்ளே பாய் மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு." அப்படின்ட்டு. இந்த அம்மாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாரியா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்ட தான் காட்டுறாங்க. இந்த 10 வந்து கேட்டுட்டு இருக்கா, "ஆமா, நீ சொன்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும்." அப்படின்னு. "ஆனா இப்போ பிரைவேட்டா என் கூட டின்னர் சாப்பிடுறதுக்கு வந்திருக்க." அப்படின்னு. அது ஹோட்டல்ஸ்ல நெறைய பேர் இருப்பாங்கல்ல, எனக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி பிரைவேட்டா அவங்க கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஒரு மாரியா தான் பார்க்குறான். இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமா குடி குடின்னு குடிச்சிட்டு இருக்கா. அவனும் பார்த்தீங்கன்னா ஊத்தி ஊத்தி குடுக்குறான். "இல்ல, இதுக்கு மேல முடியாது. என்ன வந்து என்னோட ரூமுக்கு கூட்டு போ." அப்படின்ட்டு. இவ தட்டிக்கு விழுக்கிற மாரி போக, இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவள தாங்கி பிடிக்க, ஒரு மாதிரி தான் அவன்கிட்ட பண்ணிட்டு இருக்கா. "என்ன என்னோட ரூமுக்கு கூட்டு போ." அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கூட்டு வரானா, அப்படியே கிஸ் பண்ற மாதிரி வரும்போது, "இல்ல, இல்ல, எங்க அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன். நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்றான். இவன் மூஞ்சில பார்த்தீங்கன்னா, "நான் இதத்தானே எதிர்பார்த்தேன்." அப்படின்ற மாரி தான் இருக்கு. கருமம், என்ன ஒரு கேவலமான பொண்ணுன்னு தெரியல. அப்படியே மறுநாள் போல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரினாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து. அப்போ கேட்குறாங்க, "ரினா எங்க?" அப்படின்ட்டு. அவ வந்து ஃப்ரெண்டு கூட வெளிய போயிருக்கா. அப்ப வந்துருவா அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த 10 கூட பார்த்தீங்கன்னா, அவ கார்ல வந்து இறங்குறா. ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஒரு மாரி தான் பார்க்குறாங்க. அப்ப அந்த 10 பார்த்தீங்கன்னா, இவளுக்கு கிஸ் பண்ண, இவளுமே கிஸ் பண்றா. அத பார்த்து அவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம உள்ள போயிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விடல, கேட்குறா, "ஆமா, யார் அந்த பையன்?" அப்படின்ட்டு. "அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். நீ நினைக்கிற மாரிலாம் எதுவுமே கிடையாது." அப்படின்னு. "உண்மையா? ஃப்ரெண்டா?" "அட ஆமா, எனக்கு தான் ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல. அப்புறம் எப்படி நான் இவன பாய் ஃப்ரெண்டா ஏத்துப்பேன்? நீ வந்துட்டு எதையும் நினைக்காத." அப்படின்னு. இதே ரிட்டு ஒரு பையன் கூட வந்தாலும் நான் இதே கேள்விய தான் கேட்பேன். ஏன்னா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, "நீ ஒண்ணும் வருத்தப்படாத, ஃப்ரீயா விடு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ ரிட்ட காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த ரினாவ காட்டுறாங்க. ரினாவும் அந்த 10ம் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவன் பார்த்தீங்கன்னா, ரிங்க குடுத்து ப்ரொபோஸே பண்றான். "கல்யாணம் பண்ணிக்கிறலாமா?" அப்படின்ட்டு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சர்ப்ரைசிங்கா, ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவனும் பார்த்தீங்கன்னா, கையில ரிங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு இங்கிட்டு பயங்கரமா கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் ரிட்ட காட்டுறாங்க. இவன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்திருப்பான்ல. ஸோ அந்த காச வச்சு அந்த ரினா ஆசைப்பட்டு ஒரு ரிங்கு கேட்டிருப்பாள்ல, அத பார்த்தீங்கன்னா வாங்கி கொண்டு போய் நான் அவளுக்கு சர்ப்ரைசிங்கா குடுக்க போறேன் அப்படின்ற மாரிலாம் கனவு கண்டுட்டு இருக்கான். அவ என்ன வேலை பார்க்குறா அப்படின்றது தெரியாம. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிரசன்டேஷனே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ ரினா வந்து சொல்லிட்டு இருக்கா, "பிரசன்டேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கே." அப்படின்னு. "அது ஒரு பொண்ணு தான் அரேஞ்ச் பண்ணா." அப்படின்னு. அப்ப அந்த 10 வந்து சொல்றான், "நீங்க அப்ப அந்த பெர்சன வந்துட்டு எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுங்க. எங்களோட பார்ட்டில நான் வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு. சரின்ட்டு அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா கூட்டு வராங்க. வான் தான் அதெல்லாம் பண்ணி குடுத்துருப்பா போல. அவ ரினாவ பார்த்தோன்னே அப்படியே பேக் வாங்கிறா. "இல்ல, இல்ல, நான் வரல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு." அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் ஒண்ணா அப்படியே மாத்தி மாத்தி ஊட்டியெல்லாம் விட்டுக்கிறாங்களா? என்னடா இது, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துடுறா. நேரா ஹீரோன்ட்ட வந்து காட்டும்போது, அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "என்னக்கா அவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? நீ வந்துட்டு ரிட் கிட்ட இந்த விஷயங்கள சொல்லப் போறியா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவளுக்குமே அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அந்த நேரம் ரிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்கான். உடனே அவ பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாத்தையுமே மறைக்கிறாளா. "நீ இப்போ என்னத்த மறைக்கிற? என்கிட்ட காட்டு காட்டுன்ற" மாரி சொல்லும்போது, "அக்கா, எனக்கு கிச்சன்ல ஒரு வேலை இருக்கு. நான் போறேன்ற" மாரி சொல்லும்போது, "ஆமாமா, நீ கண்டிப்பா போ." அப்படின்ற மாரி அவளும் சொல்லிடுறா. சரி, என்ன விஷயம் அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்தேன்.
என்னன்ற மாரி கேட்கும்போது, நான் வந்துட்டு அந்த ரினாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்டின்ட்டு. இத கேட்டா அந்த வான் பார்த்தீங்கன்னா, அப்படியே பதட்டத்துல கீழ விழுந்துட்டு இருக்கா. லைட்டெல்லாம் கீழ விழுகுது. இவ எப்பவுமே சுட்டித்தனமா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு ரிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்னசென்ட்டா சிரிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ரினாவ மீட் பண்றதுக்காக அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா ரினா இல்ல போல. அவங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவ பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவ அந்த ரெட்டு கிட்ட வந்து கேட்டிருந்திருப்பா. "நீ வந்துட்டு ரினாக்கு ப்ரொப்போஸ் பண்ணி, அவ ஒரு வேள ஓகே சொல்லன்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு. அட! அவ ஏன் அப்படி சொல்லப் போறா? அவ தான் என்ன சின்சியரா லவ் பண்றாளே அப்படின்னு. இவளுக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ இத பத்தி பேசுறதுக்காக தான் இவ இங்க வந்திருப்பா போல. அங்க தண்ணிலாம் வச்சிருக்காங்களா? அத வந்து எடுத்து குடிக்க போறா. அப்ப அங்க பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு அவ எடுத்து பார்த்தா, அந்த ரினாக்கும் அந்த டென்னுக்கும் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாமே அடிச்சுட்டானுங்க போல. அத பார்த்து இவ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காளா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டு வேற வந்துட்டு இருக்கான். "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அந்த இன்விடேஷன பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒளிச்சு வச்சுட்டு இருக்கா. "நீ ரினாவ மீட் பண்ண வந்தியா?" அப்படின்னு. நான் அவளுக்கு இன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன்ற மாரி சொல்லும்போது, "எது இன்னைக்கா?" ஆமா, ஆமா. அவளுக்காக, அவளுக்கு பிடிச்ச அந்த ரிங்கையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த ரிங்கெல்லாம் காட்டும்போது, இவளுக்கு பார்த்தீங்கன்னா, என்னத்த சொல்றதுன்னே தெரியல. நான் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி ரிங் எல்லாம் போட்டு விடுறத, நீ தான் வீடியோ இப்ப எடுக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அவளுக்கு. ஐயோ! பாவமே ரொம்ப கஷ்டப்பட போறானே அப்படின்ற மாரி தான் இருக்கு. அந்த டைம் அப்படியே வெளிய காட்டுறாங்க. ரினாவும் டென்னும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அப்போ ஒரு மெய்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "ரிட்டும், பிம்மும் வந்து உங்கள மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க" அப்படின்னு. பிம் வந்து உன்னோட ஃப்ரெண்டு. ரிட்டுனா யாரு? அப்படின்ற மாரி அவன் கேட்குறான். ஒரு மாரியா பார்க்குறான். அப்படியே உள்ள காட்டுறாங்க. ஆமா, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாரி தெரியுது. என்னது? என்னது? அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவ ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்ற மாரி சொல்றா. அட என்னது? அப்படின்ற மாதிரி அப்படியே அத புடுங்கி பார்க்குறானா, பயங்கர ஷாக் ஆயிடுறான். என்னது இது? ரினா வெட்ஸ் 10ன்னு போட்டிருக்கு. யார் அவன்? அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டுருக்காங்க. நான் தான் அந்த 10 அப்படி. ரீனா பார்த்தீங்கன்னா, அவனோட கைய வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கா. அவங்க 2 பேரும் ஒரு மாரி பார்க்குறாங்க. "நீ தானே ஹீரோயினு, இவளோட ஃப்ரெண்டு தானே. நான் நெறைய விஷயங்கள் உன்ன பத்தி கேள்விப்பட்டுருக்கேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, ரிட்டு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். "போதும் நிறுத்து. இத கேட்க ஒண்ணும் நான் இங்க வரல. ஆமா இது என்ன? இது என்ன?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அந்த ரீனா பார்த்தீங்கன்னா, இவனோட கைய நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறா. நானும் ரினாவும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, "எது? கல்யாணமா? அது எப்படி? நீயும் நானும் லவ் பண்ணும்போது, நீ எப்படி அவன கல்யாணம் பண்ணுவ?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அட! நீ வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். நான் உன்கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசுறது, பழகுறத நீ லவ்வுன்னு நெனச்சிட்டு இருக்க. நான் உன்ன லவ் பண்ண கிடையாது. நான் இவர தான் லவ் பண்றேன். நாங்க கல்யாணம் பண்ண போறோம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவன் அவ்வளோதான் கடுப்பின் உச்சத்துக்கே போயிட்டு இருக்கான். "என்னடி விட்டா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. பாஸ்ட்ல என் கூட ஊர் சுத்துனது அதெல்லாம் என்னடி? நீ என்ன ஒரு சாய்ஸா தான் பார்த்தியா?" அப்படி. "எனக்கு உன்ன பிடிக்கல. இவர தான் பிடிச்சிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல. நீ இந்த மாரிலாம் சொல்லவே கூடாது. வா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த விஷயங்கள பேசி தீர்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி அவள பிடிச்சு இழுக்கும்போது, இந்த 10 பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்கான். "நீயும் நானும் பேசி தீர்த்துக்கலாம். நீ அவள விட்டு கொஞ்சம் தூரமா இரு" அப்படின்னு. "இது எனக்கும் அவனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. நீ ஏன்டா வர? நீ வாடி" அப்படின்ட்டு புடிச்சு இழுத்துட்டு போகும்போது, இந்த 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகி, ரிட்ட பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறான். அப்படியே கீழ போய் விழுந்துடுறான். ஸோ ரொம்ப கடுப்பாகி அந்த 10 அடிக்க வரும்போது, இவ பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு இருக்கா. "இங்க பாரு, நீ வந்துட்டு அவன டச் பண்ணவே கூடாது. நீ உண்மைய அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் உன்ன லவ் பண்ண கிடையாது. நான் லவ் பண்ண பெர்சன் இவன் தான். இவன தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்" அப்படின்னு. அப்ப அந்த 10 பார்த்தீங்கன்னா, "ஏய்! இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இவன அந்த பார்ட்டில பார்த்தோம்ல, இவன் உன்னோட டிரைவர் தானே" அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் பிரேக் ஆயிருது. எது என்ன டிரைவர் நான் சொல்லி வச்சிருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.